நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் முயற்சியினால் வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்றும் உங்கள் கையெழுத்து அரசு பள்ளி பதிவேட்டில் இட என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றினா, டிஆர்பி ஆனுவல் பிளானர் விட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படித்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் உங்கள் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2 மாதம் முடிச்சிருச்சு. இந்த 2 மாதத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் 5லிருந்து 6 யூனிட் படித்து முடிச்சிருக்கணும். அதாவது உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற சிலபஸில் 5லிருந்து 6 யூனிட் படித்து முடிச்சிருக்கணும். படித்து முடிச்சிட்டிங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏப்ரல் மே நமக்கு, அதாவது நாம் டீச்சராக தான் இருப்போம். நமக்கு அதிக அளவு அஃபீஷியல் ஒர்க் எதுவுமே இருக்காது. அப்போது நமக்கு எக்கச்சக்கமான டைம் இருந்திருக்கும். ஸோ இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 மாதத்தில் 5லிருந்து 6 யூனிட்டை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 மாதத்தில் 5லிருந்து 6 யூனிட் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து வர்ற 2 மாதத்தில் நீங்கள் மீதி இருக்கிற யூனிட்ஸையும் சைக்காலஜி எஜுகேஷன் அதையும் நீங்கள் நல்லா படித்து முடிக்க டைம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் ரிவிஷனுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் யாரெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எக்கச்சக்க டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஸோ எந்த அளவுக்கு நாம் அதிகமாக ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2 மாதத்தில் நீங்கள் 6 யூனிட் முடித்து மீதி வர்ற 2 மாதத்தில் மீதி இருக்கிற எல்லா யூனிட்டையும் சைக்காலஜி எஜுகேஷன் அது எல்லாத்தையும் முடித்து நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் ரெடியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிறத ரெகுலர் ஹேபிட்டாக மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது, புதுசாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஆனால் ஒருபோதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதை கைவிடக்கூடாது. நீங்கள் 1 or 2 days பிரேக் எடுக்கிற டேஸில் நீங்கள் 1 to 2 hours ரிவிஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் 5லிருந்து 6 யூனிட்டை ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்களோ உங்களுக்கு போஸ்டிங்க்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. நீங்கள் உங்களோட மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, டைம் இஸ் ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டைம் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டானா அது நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ அப்போது கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தா, இன்னும் ஒரு வாரம் இருந்திருந்தா நாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது நமக்கு கிடைக்கிற டைமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். படித்து முடித்ததுக்கப்புறமா நமக்கு ரிவிஷனுக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லா யூனிட்டையும் படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளவு டைம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த
அளவுக்கு உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் உங்களோட நம்பிக்கையில் நீங்கள் வந்து ஒரு 70 மார்க் வாங்குவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 டைம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட பேசிக் மார்க் அந்த 70லேருந்து ஒரு 20 to 25 ஈவன் 30 கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனால் உங்களுக்கு 1 மார்க் ஆட் ஆகும். ஸோ எத்தனை முறை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை முறை வந்து உங்களோட மார்க் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கான போஸ்டிங் வந்து அங்கே கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். உங்கள் நம்பிக்கையில் ஒரு 70 மார்க் அப்படின்னு சொன்னேன். ஒரு 20லேருந்து 30 ரிவிஷனுக்கு அப்புறமா நீங்கள் பிஜிடிஆர்பியில் வாங்க போகிற மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மார்க் 95லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஸோ 95 to 100 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாமல் இருந்தாலும் அல்லது நாம் மெதுவாக எக்ஸாம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், அதாவது 1 or 2 மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக போய் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பேசிக் மார்க் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் தவிர அதுக்கு மேலே நீங்கள் போஸ்டிங் வாங்கிறதுக்கான மார்க் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு உறுதியாக இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் எல்லா யூனிட்டையும் படித்து முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான பலன் வந்து கிடைக்கும். சில பேர் மெதுவாக நாம் எக்ஸாம் வரைக்கும் மெதுவாக படிக்கலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குமே தவிர ஒன்ஸ் நம்ம மெதுவாக படிச்சுட்டு போனால் போதும், ஒரு டைம் மட்டும் படித்தா போதும், எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. அப்படி திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஆன்சர் வராது. நீங்கள் ரிவிஷன் எக்கச்சக்கமாக பண்ணுறது தான் உங்களோட வெற்றியோட ரகசியமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வுக்கு எதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பேர் சொல்லுவாங்க 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் 9th and 10th தமிழ் சிலபஸில் இருக்கிறது எல்லாத்தையும் தரோவாக படிங்க. அது மட்டுமே போதுமானது. நீங்கள் அதிலிருந்து மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டாண்டர்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இதுக்கான டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் நீங்கள் டைம் சேவ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா டைம் எல்லாமே உங்களோட சப்ஜெக்ட்டுக்கும் மற்றும் சைக்காலஜி எஜுகேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் ரிப்பீட்டடாக எக்கச்சக்க டைம் வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாது. அது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதியிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து எழுதியிருக்கணும். அப்படி நீங்கள் 20 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது நூக் அண்ட் கார்னர் உங்கள் சிலபஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமை வந்து எழுதலாம். எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் வந்து ஸ்லிப் டெஸ்ட் சீரீஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 4 யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. 5வது யூனிட் வரப்போகிற வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற
அதாவது பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில தேர்வர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, சார் கொஸ்டின் ஆன்சர் வந்து பிடிஎஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிட்லேயும் கிட்டத்தட்ட 150லேருந்து 200 கொஸ்டின் வரைக்கும் எல்லாத்தையும் டைப் பண்ணி பிடிஎஃபாக வச்சுட்டு இருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த பிடிஎஃப் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் தனியாக இருக்கும், ஆன்சர் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து எத்தனை முறை வேணுமானாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது சைக்காலஜி மற்றும் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது சைக்காலஜிலையும் எஜுகேஷன்லேயும் கேட்குற கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு எஜுகேஷனில் ஃபஸ்ட் யூனிட்டும் சைக்காலஜியில் ஃபஸ்ட் யூனிட்டும் பிடிஎஃப் ரெடியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்பை வாங்கணுன்னா நீங்கள் 40 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஏன் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் எல்லாத்தையும் அவுட் சைடில் டைப்பிங்க்கு கொடுத்து தான் நான் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பெர் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு வந்து 40 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவை, அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 9585250424. இந்த நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுவேன். யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்க்கும்போது உங்களோட வெற்றியை, அதாவது உங்களோட போஸ்டிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மனசு வச்சா மட்டுமே அது முடியும். ஸோ உங்களோட உழைப்பால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஸோ உங்களுக்கான பிரகாசமான எதிர்காலம் வேணும், அதாவது அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நினச்சானா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபர்ட்டை போடுங்க. எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். வரும் பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கான அரசு ஆணை வந்து கிடைப்பதற்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.